அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன் குமார் பேசுறேன். இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா, ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான் இன்னைக்கு. அதாவது என்னன்னா, நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிடிச்ச படம் டிவியில் பார்த்தா கூட நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கட்டி கிளம்பிடுவோம். ஏன்னா அந்த படத்தை இப்பெல்லாம் கூட இன்னொரு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் பிடிச்ச காட்சிகள் அது டிவியில் போடும்போது அந்த காட்சிகள் முடிகிற வரைக்கும் நம்ம உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போவோம். நம்மளுக்கு பிடிச்ச காட்சிகள் அது எப்படி உருவாச்சுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரிஸ் தான் நிறைய இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். உள்ளவாங்க இப்ப இந்த அனிமேஷன்ல பாத்தீங்களே, இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கா? சின்ன வயசுல இந்த சீனை பார்க்கும்போது அப்படி சில்லறா சதற விட்டங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனு படையப்பா படத்துல நம்ம ரஜினி அவர்கள் துண்டை இப்படி போட்டு மூஞ்சில வளைச்சு அப்படியே கால் மேல கால் போட்டு மூஞ்சில உட்கார பாத்தீங்களா? இந்த சீனு எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இந்த சீன் வைக்கிற மாதிரி நம்ம கே.எஸ். ரவிக்குமார் ஐடியாவே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சீன் வைக்கலாம் தான் அவர் இருந்தாரு. ஆமான்பா, அதை பத்தி அவரு வீட்டுல சொல்லிட்டு போய் பாத்துருவாங்க. இங்க மறைஞ்சிருக்க போகுது சோஃபா, அவர் துண்டு போட்டிருக்க போற சோஃபா, நம்ம அப்படி இருந்தா சோஃபா சாயின்னு சுத்திட்டு வந்து நிக்குது. இப்படிதான் வந்து முதல்ல நாங்க டிஸ்கஷன்ல பேசுறோம். ரஜினி சாருக்கே தெரியாது அன்னைக்கு வந்து ஊஞ்சல்ல தான் இருக்க போறோம். எனக்கு இங்க வந்து பார்த்தோம்னா அந்த ஊஞ்சல் இருந்தது சார் ஒரிஜினலாவே. ஆனா ஊஞ்சல வச்சா நல்லா இருக்கும். ரஜினி சாரே கேட்டிருக்காரு கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட, இன்னங்க இந்த மாதிரி சீனே நீங்க சொல்லி புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த அளவுக்கு கதையே மாத்திருக்காரு, அந்த சீனே மாத்தி அமைச்சிருக்காரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். நம்ம ரஜினி சாருக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரிலாம் அமையுது? உனக்கு மட்டும் எப்படிரா? சிலதெல்லாம் தானே அமையும்டா. அபிராமே அதுவும் கரெக்ட் தான் சார். அதெல்லாம் தானா அமையும். உன் பேச்சுல திமிர் தெரியுதே. ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படையப்பா படத்திலேயே வந்து இந்த சுத்தி சுத்தி வந்தீங்க அந்த சாங்ல வந்து ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ஹீரோயின் வந்து பாடிட்டே அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும். காம பார்வையாளருக்கு அதாவது அந்த பாட்டு உண்மையில பாடுறது வந்து ஹரிணி என்ற ஒரு சிங்கர் தான் பாடியிருக்காங்க. ஆனா அவங்க பாட்டு பாடும் பொழுது அந்த லைட்டா ஒரு சிலுங்கல ஒரு சிரிப்பு வரும். அது ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த சிரிப்பு எப்படி வந்து தெரியுமா? எப்படி எப்படி அப்படி அப்படி அதுக்கும் ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. அது நான் சொல்ல மாட்டேன், கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே கேளுங்க. என்ன மேடம் வந்து பாட்டு இவ்வளவு நல்லா பாடுறீங்க, சிரிக்கிறதுல ஆள் மட்டும் அழகா இருந்து பிரயோஜனமா? பிரயோஜனம் இல்லை மேடம், சிரிக்க கத்துக்கணும் மேடம். அதுக்கு எதுக்கோ ஒண்ணு அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்கும்போது ஹியூ அப்படின்னு சிரிச்சாங்க. இது எனக்கு தெரியாது, இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, மொத்தமா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது பாட்டு மட்டும் இல்ல, நாங்க பேசுறது அவ பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் சிரிக்க, நான் சிரிக்கலாம் விட்டுருங்க சார், பரவாயில்ல, நடுவில் சிரிக்க வேணாம், மணி பாருங்க பாடிடுங்க, ஃபுல்லா முடிச்சிருங்க அப்படின்ட்டு. அதுக்காக போது நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு அந்த சிரிப்பு எடுத்து போட்டாரு. அது ரகுமான் கில்லாடி. அது இப்ப அவரு பெரிய பிளஸ்ஸே வந்து அவரே இன்ஜினியர். அந்த பாட்டு எழுதுனவர் யாரு? புரிந்தது பூச்சி. அதானே, அதான் சார், அதான். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஓகே இந்த வாட்டி டைரக்டர்ல நம்ம ஏ ராமன் அவர்கள் தட்டி தூக்கிட்டாப்ல அந்த ஸ்மைல. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது யாருன்னா நம்ம கவுண்டர்மணி அவர்களை பத்தி தான். கவுண்டர்மணி அவர்கள் வந்து மகாபிரபு நம்ம சரத்குமார் சாரோட ஒரு படம் நடிச்சாரு. அதுல இருக்கிற காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். செந்தில் சார் அவர்கள் திருத்துறேன், இந்த தமிழ்நாட்டை திருத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பிடிச்சி திருத்திரியா இருறா தரையில வச்சு உன் முகத்தையே நான் தேய்க்கிறேன்னு சொல்லுவாரு. அந்த காமெடியும் சூப்பரா இருக்கும். ஒருத்த பேரு தாமு, டோட்டலி சூப்பர்மேன். இன்னொருத்தர் பேருங்க சிம்பிளி பேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும், பிடிச்ச காமெடிஸ். அதுல இருக்கிற ஃபுல் காமெடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு திடுக்கிடும் தகவல் மாதிரி எனக்கு கிடைச்சது. அதாவது என்னன்னா, வி வெங்கடேஷ் டைரக்டர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. முதல்ல வி வெங்கடேஷ் அவர் யாருன்னு சொல்லிடுறேன். அங்காடி தெருவுல வந்து வில்லனா நடிச்சார் பாத்தீங்களா, அவர் தாங்க இந்த மகாபிரபு படத்தை டைரக்ட் பண்ணது.
திருட்டு மூதி பொய்யா. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் அவர்கள் வச்சு பகவதின்ற படத்தை கூட இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு வில்லனா தான் நான் பார்த்திருக்கிறேன். தொடை படத்துல கூட ஒரு சின்ன சீன் வந்து போவார். வில்லனா தான் பார்த்திருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் படம் எடுத்திருக்காரு எனக்கு தெரியாது. இப்போ உண்மையிலே நம்ம கதைக்குள்ள வரும். அதாவது என்னன்னா, இப்போ வந்து அந்த மகாபிரபுன்ற படத்துல வந்து நம்ம காமெடியெல்லாம் ரசிச்சு பார்த்திருப்போம். ஒவ்வொரு காமெடியும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த படத்தில் பர்டிகுலர் காமெடி சீனு 2 நாளில் எடுக்க முடிஞ்சது நம்ம கவுண்டர் மணியால் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. இந்த காமெடி அமைஞ்சது 2 நாள் தான். அதாவது என்னன்னா, நம்ம கவுண்டர் மணி அவர்கள் வந்து டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, வி வெங்கடேஷ் அவர்கள் ஃபோன் பண்ணி, எப்பா 2 நாள் டேட் ஃப்ரீயா இருக்கு, என்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னா திடீர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு 15 நிமிஷம் உங்களை நான் கூப்பிட்டான்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிப்பான்னு சொல்லிட்டு இவர் வந்து உடனே வந்து ப்ரொடியூசருக்கு ஃபோன் அனுப்பிச்சிருக்காரு. ப்ரொடியூசர் வந்து ஓகே, ஆனால் சரத்குமார் சார் டேட் எங்கே இருக்கு, செந்தில் சார் டேட் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த விஷயத்த வந்து கவுண்டர் மணி அவர்கிட்ட வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா சரத்குமார் சார் டேட் கிடைக்காது, செந்தில் சார் அவர் டேட் கிடைக்காது, ஆனா அவர் 2 பேர் தரப்ப வேணும், நான் வாங்கி தரப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் மணி அவர்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி ஃபோன் பண்ணார். சரத்குமார் அவர்கள் டேட் வாங்கிட்டேன், செந்தில் அவர்கள் டேட் வாங்கிட்டேன், நீ உடனே ரெடி பண்ணு. ஆமா என்ன சீன் இருக்கு, ஆனா ஒரு ஷெட் சீன் இருக்கு, அப்புறம் ரோடு சீன் இருக்கு, ரெடி பண்ணு நாங்க வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அது 2 நாள் எடுத்து கொடுத்ததுன்னு சொல்றாரு டைரக்டர். எப்படி கவுண்டர் மணிகிட்ட இருந்து ஃபோன் வருது. அப்போ செல்ஃபோன்கள் இல்லாத காலம். லேண்ட்லைனில் ஃபோன் எடுக்குது. அப்பா எனக்கு இன்றைக்கி நாளைக்கு ஒரு படம் ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சு, 2 நாள் யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அண்ணே வந்துண்ணே யூஸ் பண்ணிக்கலாண்ணே. இல்லைப்பா நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், நீ யோசனை பண்ணி சொல்லு, எதை என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி சொல்லுன்னு ஃபோன் வச்சுட்டு. இப்போ நான் ஷெட்யூல் எடுத்து பிரித்து பார்த்தா ஒரு நாள் மெக்கானிக் ஷெட்டு பண்ணலாம், இன்னொரு நாள் வந்து ரோடு சீன்ஸ் பண்ணலாம். ஃபோன் எடுத்தா என்னப்பா என்ன பிளான் பண்ணேன், அண்ணா இந்த மாதிரி மெக்கானிக் ஷெட் இருக்குண்ணே, தெரு சீன்ஸ் இருக்குது, பெர்மிஷன். என்னப்பா பெர்மிஷன் வாங்க பெரிய விஷயமாப்பா, டக்குனு பெர்மிஷன் வாங்கி பிளான் பண்ணுங்கப்பா. எனக்கு சரஸ் சார் டேட் தேவைப்படுதுண்ணே, செந்தில் நான் வேறு தேவைப்படுது, 2 பேர் தானேப்பா, நீ ஃபோனை வை நான் வரேன். ஃபோன் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு கவுண்டர் மறுபடியும் ஃபோனுக்கு வராரு. அப்பா சரசார்ட்ட பேசிட்டேன், டேட் ஓகேன்ட்டாரு, செந்தில்ட்டையும் பேசிட்டேன் ஓகேன்ட்டாரு, நீ ஷெட்யூல் போடுறேன்றாரு. அந்த காமெடி உருவானதுக்கு நம்ம கவுண்டர் மணி சார் காரணமா இருந்தாலும் 2 நாள்ல உண்மையிலே சொல்லிட்டாரு டைரக்டருக்கு. உனக்காக எல்லாம் உனக்காக இந்த சீனை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். சண்டைக்கு வாடா என் கூட. என்ன சண்டைக்கு வாடா, என்ன விளையாட்டு? யாராவது பொண்ணு வீட்டுக்காரரையா கூட சண்டைக்கு வாங்கடா, சண்டைக்கு வாங்கடா. இந்த சீன் வந்து டிவில போயிட்டு இருக்கும் போதே நகர மாட்டேன், அப்படியே உட்காந்துட்டு ஃபுல்லா அந்த சீன் முடிஞ்ச போது நான் வெளியே போவேன். அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தான் நான் வெளியே போவேன். இந்த பர்டிகுலர் சீன் சண்டைக்கு வாங்கடா சண்டைக்கு வாங்கடா நம்ம கவுண்டர் மணி அவர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீன் எப்படி உருவாச்சு தெரியுமா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கவுண்டர் மணி அவர்களுக்கு வந்து கார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் கார் வாங்கிக்கிட்டே இருப்பாரு. கார் மேல அவ்வளவு கிரேஸ் நம்ம கவுண்டர் மணி அவர்கள். அவர் ஒரு புது கார் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸுக்காரன் நைட்டா அந்த கார் இடிச்சிட்ட உடனே கவுண்டர் மணி அவர்கள் எமோஷன்ல யாரான கார் இடிச்சவனு பஸ்ஸுக்காரன் திட்டும் போது பஸ்ஸுக்காரன் என்ன பண்ணிக்கிறான், ஆனா கவுண்டர் பண்ணிடுறா என்னன்னா டிவில கோவப்படுற மாதிரி கோவப்படுறீங்க, நல்லா கோவப்படுறீங்கண்ணே, டேய் கார் அடிச்சுட்டு என்னடா சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு ஒரு கூப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் சரி கண்டக்டர் இறங்கி வந்திருக்கிறான். கண்டக்டர் இறங்கி வந்துடும் போது சரி கண்டக்டராச்சும் நம்ம சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு கண்டக்டர் போய் பேச போறாரு கவுண்டர் மணி அவர்கள். ஆனா என்னடா நீங்க கூட தனியா வந்திருக்கீங்க, செந்தில் என்ன வரல, ஆனா சூப்பரா காமெடி பண்றீங்க. நானே கண்டக்டர் வந்து கவுண்டர் மணி அவர்கிட்ட வந்து சிரிச்சு பேசியிருக்காரு. உடனே கவுண்டர் மணி அவர்கிட்ட சண்டைக்கு வாங்கடா, எங்க சண்டைக்கு வாங்கடா, என்னடா இப்படி பேசிக்கிறீங்கன்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. இதை அப்படியே வந்து டைரக்டர் சுந்தர் சி கிட்ட போய் கவுண்டர் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் என்னன்னா இப்படியே நடந்துன்னு சொல்லி இத அப்படியே ஒரு காட்சியா வச்சதுதான் இந்த காட்சி. சண்டைக்கு வர சண்டைக்கு வர கவுண்டர் மணியில வந்து காலையில் கோபம் வந்தார் ஷூட்டிங்க்கு. என்னன்னா அன்னைக்கு அவர் புதுசாக கார் வாங்கி அவர் ஓடிட்டு வர்றாரு, பஸ் வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ கோவத்தில் அறைய இருக்கணும்னு பஸ் டிரைவர் ஐயோ நம்ம தான் இடிச்சிட்டோம்னு கோவத்தோட பார்த்துருக்கு, பயத்தில் பார்த்துருக்காரு. கவுண்டர் மணியில் பார்த்தா ஹாப்பி, ஆனால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு, ஏன் வண்டி அடிச்ச, படம் மாதிரியே கோவப்படுறீங்களே அப்படின்னு இருக்காருல. இது என்னடா இதுன்ட்டு அதுக்குள்ள கண்டக்டர் எட்டி பார்த்துருக்காரு. ஓகே கண்டக்டராக சப்போர்ட் பண்ணுவார், என்னையா மாதிரியா வண்டி அடிச்சிட்டாங்க, கவுண்டர் மணினே செந்தில் கூட வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அப்போ வந்து கவுண்டர் மணியில் லொக்கேஷன் வர்றாரு, பாருப்பா சண்டைக்கு வர மாட்டேங்கிறானுங்க. இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சது, சண்டைக்கு வர மாட்டேங்கிறானுங்க. அது படத்தில் கூட வரும். சோத்துல பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சிருவாரு. என்னையா சோத்துல கல், என்னங்க சிரிப்பாங்க கொண்டுட்டுக்காருங்க, என்னங்க போய் சோத்துல போய் செங்கல் வச்சு கல்லுங்க தமாஸ் பண்ணிட்டீங்க, டேய் சண்டைக்கு வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. எப்படி உருவாக்கி பார்த்தீங்களா அது காமெடி. ஆனா இத அப்படியே காமெடியா கன்வெர்ட் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள்.
இது வந்து காட்சியில ஒரு திரைப்படமே உருவான ஒரு கதை. அதாவது இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்கள் படம் காக்கி சட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மியூசிக் வந்து போறதுக்காக வெளியூர் போய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த வேலையை சீக்கிரமாவே முடிச்சிட்டாரு. அது காக்கி சட்டைன்ற படத்துக்கு வந்து கமலஹாசன் படத்துக்கு வந்து வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டாரு, பாட்டும் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ வந்து சரி சும்மா இருக்கிற டைம்ல வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு மெட்டுக்கள்லாம் போடுன்னு சொல்லிட்டு ஒரு 6 பாட்டை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து தயாரிச்சிருக்காரு. அந்த 6 பாட்டுகளையும் ரெடி பண்ணிட்டாரு, 6 மெட்டுகளும் போட்டுட்டாரு. போட்டு முடிச்சுட்டு அந்த கேட்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு. அந்த பாட்டுகள் அவ்வளோ கேட்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அந்த பாட்டு கேட்குறாங்க, நிறைய டேரக்டர்ஸ் வந்து அதை நான் என் படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. பஞ்சு அருணாச்சலம் என்ற டேரக்டர்ஸ்லாம் வந்து அப்போ ஃபேமஸான டேரக்டர்ஸ், அவர் வந்து அந்த பாட்டை எனக்கு கொடுத்துருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இளையராஜாக்கு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டுகள்லாம் வந்து நான் தனித்தனி படத்துக்குலாம் கொடுக்க மாட்டேன், இந்த மொத்தம் பாட்டையும் ஒரே படத்துல வைக்கிறீங்களா நான் கொடுக்குறேன் அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா யாரும் முன் வரல. அந்த டைம்ல ஆர் சுந்தரராஜன் யாரும் தெரியுதா, இவர் தான். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் அந்த டைம்ல வந்து இளையராஜா பாட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம், இவர் 6 பாட்டையும் தராருன்றாரு. நான் இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டுல இருந்தே ஒரு கதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டுல இருந்து ஒரு கதை எழுதினாரு. அந்த படம் எடுத்தாரு, சூப்பர் டூப்பரா ஹிட் ஆச்சு. அந்த காலத்துல 100 நாட்கள் அந்த படம் ஓடிச்சு. அந்த படம் தான் வைதேகி காத்திருந்தார், நம்ம கேப்டன் அவர்கள் நடிச்ச திரைப்படம். இங்கேயும் நம்ம ஆர் சுந்தரராஜன் டைரக்டர் அவர்களுக்கு ஒரு ராயல் சைடு அடிச்சு பின்ன பாட்டு வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரப்பா. சரி நண்பா, உங்களுக்கு அந்த வைதேகி காத்திருந்த அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங் எதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச சாங் கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில் நெஞ்சிக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா. இது வந்து என்னன்னா நம்ம மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல இளையராஜா அவர்கள் இசையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச தளபதி படம் 1991 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல பாடலாசிரியர்னா வாலி அவர்கள் தான் பாடலாசிரியர். அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு செம ஃபேமஸா இருக்கும், எல்லா பாட்டும் ஃபேமஸா இருக்கும். அதுல பர்டிகுலர் ஒரு பாட்டு, அந்த தாய் சென்டிமெண்ட், சின்ன தாயவள் தந்தராசாவேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறே இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த பாட்டு வந்து நம்ம வாலி அவர்கள் எப்படி எழுதியிருக்காருன்னா, சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படின்னு வருது. நம்ம இளையராஜா அவர்களோட அம்மா பேரு சின்னத்தாய், நம்ம இளையராஜா அவர்களுக்கு ராஜா, அதை நான் ராஜா ராஜான்னு செல்லமா கூப்பிடுவாங்க எல்லாரும். அப்படியே நம்ம வாலி அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு, சின்ன தாயவள் தந்த ராஜாவே. ராத்திரி பாட்டு எழுதி காத்தால கொடுத்துருங்க, எனக்கு பாட்டு வந்துடும். அப்படி வந்த பாட்டு தான் அந்த சின்னத்தாய் அவள் தந்த ராஜாவே. அவர் ராஜா ஒரு பாட்டு இருக்கும், தாலாட்டு பாட்டு தான் அது. அதில் ராஜா ரொம்ப உருகினதுக்கு ஒரு காரணம், அந்த டியூனே ரொம்ப அற்புதமான டியூன். இளையராஜாவுடைய தாயார் பேர் சின்னத்தாய். அதுவும் அது அதனால அந்த பாட்டு ரொம்ப நெஞ்சத்தை தொடக்கூடிய ஒரு பாட்டு. இப்படி சிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம வாலி அவர்கள், சும்மா சொன்னாங்க. பாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலஸ் கிச்சன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணாதான் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா நாலா பக்கமும் போவோம், நானும் கொஞ்சம் கொஞ்சமா வளருவேன். ஓகே நண்பா, உங்களுடன் வெளிப்படுத்த உங்கள் பிரவீன் குமார்.